விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 4 வார காலத்துக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மக்களுக்காக மக்கள் பணி என்ற தலைப்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் தமிழக அரசை விமர்சித்து பேசினார். இது தொடர்பாக தமிழக அரசு விஜயகாந்த் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தது. இதை எதிர்த்து விஜயகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனு நீதிபதி ராமன் முன்பு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான விஜயகாந்த் தரப்பு வக்கீல் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அதிகாரத்தையும் அவர் பேசுவதையும் அரசு முடக்க நினைக்கிறது என்று தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதி இது தொடர்பாக 4 வார காலத்துக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அந்த மனுவில் கேப்டன் அவர்கள் மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு சரிவர போய் சேரவில்லை, முதல்வர் கொடநாட்டில் இருந்தாலும் போயஸ் கார்டனில் இருந்தாலும் யாராலும் பார்க்க முடியவில்லை, இவர் மக்கள் குறைகளை பற்றி பேசியதற்காக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அவருடைய அதிகாரத்தை முடக்கும் வரையில், அவருடைய பேச்சுரிமையை தடுக்கும் வரையிலும் இந்த பொய் வழக்குகள் போடப்பட்டுள்ளது. இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் அரசுக்கு பதில் தாக்கல் செய்ய 4 வார கால அவகாசம் கொடுத்துள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் விஜயகாந்த் ஆஜராவதற்கு விலக்கு கோரி அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் பாலாஜி தெரிவித்தார்.